தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து இந்த பராபவ வருஷத்தில் வந்து குரு 7ல் இருக்கார், பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கார். அவர் இப்போ எப்படியும் இன்னொரு கொஞ்ச நாளில் மாறிடுவார்னே வச்சுப்போம். மாறினாலும் 7லேருந்து பாதகஸ்தானத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். அங்கே போய் கேதுவோடையும் சேருவார். அப்போது நீங்களாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி வீடு, நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும்பொழுது அதை யோசித்து செய்கிறது நல்லது. முடிஞ்சால் இந்த வருஷம் கொஞ்சம் தள்ளி கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை நான் வாங்கியே ஆகணும், நிலம் மாதிரி வாங்கணும் அப்படின்னா வீடோடு இருக்கக்கூடிய பழைய வீடோடு இருக்கக்கூடிய நிலங்கள் வாங்கலாம். அது ரொம்ப சிறப்பை தரும். ஏன்னா நீங்கள் காலி நிலம்னு வாங்கினீங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் பட்டாபிஷேக படத்தை நீங்கள் எப்பயுமே கையில் வச்சுக்கலாம். அதே போல் ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணம் பண்ணுறது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க சிறப்பு தரும். அருமைங்க சார். அதாவது குருவை வச்சு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் ஏகாதசின்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிடாமே இருக்கலாம். ஏன்னா 7, 8 வந்து குரு வந்து இருக்கிறனால கேதுவுடைய நான்வெஜ்ஜை தவிர்த்துருதுங்க. இது ஒரு வாழ்வியல் பரிகாரம் தான். அதே போல் 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல 3 கிரகம் செவ்வாய், புதன், சனி பகவான் இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நோட்டு, பேனா, பென்சில் இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு, ஏன்னா ராகு வேற 3ஆம் இடத்துல இருக்காரு, அப்போ அவங்களுக்கு வந்து துணிமணி வாங்கி கொடுக்கலாம். அது வந்து சிறப்பாக இருக்கும். அவங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதாவது படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒரு அமௌண்ட்டு கட்டுறதோ அல்லது நோட்டு, பேனா வாங்கி கொடுக்குறதோ, ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய தாக்கம் நீங்கும். கண்டிப்பாக இது குரு பகவானோட தாக்கம் மட்டும் இல்லை. இப்போது சனியும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாவங்களுக்கு 2, 3 இந்த பாவங்களில் தான் வந்து சனி உட்காந்துருக்காரு, மகரம், கும்பத்துக்கு பார்க்கும்பொழுது. அப்போ இந்த ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு போகும்பொழுது இவங்க வாக்குஸ்தானத்தையும் கொஞ்சம் ரொம்ப கவனிக்கணும். கண்டிப்பாக. அதே போல் கூடுமான மட்டிலும் தனுசு ராசிக்காரங்க உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. அடிக்கடி யாருக்கும் ஜாமீன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போய் நிற்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போக வேண்டிய நிலை வரக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்தில் உண்டு. அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம், நல்லதுக்காகவும் இருக்கலாம், கெட்டதுக்காகவும் இருக்கலாம். அது அவங்களோட ஜாதக பலனை பொறுத்து. ஆனால் நீங்கள் கூடுமான மட்டும் யாருக்கிட்டேயும் நான் உங்களுக்காக நான் நிற்கிறேன்னு போய் நின்னீங்கன்னா அவங்க உங்களை நிற்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் சரி, உங்கள் கணவனாகட்டும், மனைவியாகட்டும், வாழ்க்கை துணைக்கிட்ட அவங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து எதுவாக இருந்தாலும் செய்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும்.